ஓகே ரைட். குட் மார்னிங். டேய் குட் ஆஃப்டர்நூன்டா இது. நான் குட் மார்னிங் சொன்னால் நீ என்ன சொல்லணும்? குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் ஆயாச்சு. சரியா சார்? ஏன்னு இவ்வளோ நேரம் நாங்கள் எங்கள் கிளாஸில் உட்காந்தோம், நிறைய கற்றுக்கிட்டோம். நீங்கள் என்னன்னே சொல்ல போகிறீங்க. உங்களை நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்த போகிறதில்ல. அதே நேரத்தில் கொஞ்சம் உனக்கு தேவையான ஒரு சில முக்கியமான விஷயத்த சொல்லிக் கொடுக்க போகிறோம். சரியா? ஒருவேளை அண்ணன் அக்காவை தெரியாதவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அறிமுகத்தை மட்டும் சொல்லிவிட்டு உள்ளே போயிடுறோம். உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு அண்ணன் அக்கா CEF அப்படிங்கிற ஊழியத்தில் இருக்கிறோம். உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கடைசியாக ரிட்ரீட் எத்தனை பேர் வந்தீங்க? ஒரு நாள் முகாம் எத்தனை பேர் வந்தீங்க? சார் நிறைய பேர் வந்திருக்கீங்க. வெரி குட். ஓகே போதும் சார். ஓகே, அண்ணன் பேர் ஜெகதீஷ், அக்கா பேர் ஸ்வீட்லீன். அந்த பாரு ஒரு அக்காவுக்கு பக்கத்தில் சார் அவங்க பேர் ஆயினி ஜெஸ்லின். சார் பாப்பா பேர் ஓகேயா? ரைட். VBS தலைப்பு என்னது சார்? VBS தலைப்பு நோக்கிப்பார். அக்கா இவங்க நோக்கி பாருங்கிறாங்க, நீங்கள் மில்கி பார்னு சொல்லுவீங்களா? ஓ மில்கி பார் இல்லையா? நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? இல்லைண்ணா, எனக்கு இந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்களாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? எதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க? VBS முடிய போகுதுன்னு சந்தோஷமாக இருக்கீங்களா? அப்புறம் எதனால சந்தோஷமாக இருக்கீங்க? ஓ பப்பட் ஷோ பார்த்தா? சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. உங்களை பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் கவனி உங்ககிட்ட எனக்கு ஒரு விஷயம் காமிக்கணும்னு ஆசையாக இருக்கு. உங்களுக்கு பார்க்க ஆசையாக இருக்கா? சரி, சூப்பர். சரி, நிறைய VBSல நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க, அப்படி தானே? நிறைய சொல்லி தந்தாங்களா? உங்கள் அக்கா எல்லாம் சொல்லி தந்தாங்களா? என்னெல்லாம் சொல்லி தந்தாங்க? வசனம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்புறம் பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, வேற கதை சொல்லி கொடுத்தாங்களா? பைபிள் சம்பவம் சொல்லி கொடுத்தாங்களா? பரவாயில்ல, காக்கா குருவி கதையை விட பைபிள் சம்பவம் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னம்மா எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? அண்ணே எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? அண்ணே கேள்வி கேட்டலாமா? கேள்வி கேட்டு பரிசு கொடுத்துடலாமா? அண்ணே நம்ம ஆளு இருந்தா உட்காந்துருக்காப்ல. சரி, ஓகே, சூப்பர். நிறைய விஷயம் படிச்சுக்கிட்டீங்க, அப்படிதானே? எல்லாம் எங்க இருக்கு? எல்லாம் மண்டைக்குள்ள இருக்கு. அண்ணே பாதி பேர் எல்லாம் பைபிளுக்குள்ள இருக்குங்கிறாங்க. சரி அண்ணே என்ன தெரியுமா அண்ணே? அதாவது இவங்க நிறைய விஷயம் படிச்சிருக்கீங்க தானே? படிக்கவே இல்லையா? படிச்சிருக்காங்க. அந்த விஷயம் எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு போவாங்களா, இல்ல அவங்க மனசுக்குள்ள வச்சு வீட்டை கொண்டு போவாங்களா? ஒரு இடத்துல வந்தோமா, சாப்பிட்டோமா, வெளியே கிளம்பணுமா, இருக்கிறத விட்டோமா, அப்படிதானே? டேய் இல்லையா அண்ணே, பாய்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ் கிட்ட நான் கேட்குறேன், நீங்க எல்லாம் எப்படி கற்றுக்கொண்ட விஷயத்த மனசுக்குள்ள வச்சு வீட்டுக்கு கொண்டு போவீங்களா, இல்லை இங்கேயே விட்டுட்டு போவீங்களா? பாருங்கண்ணே, பாய்ஸ் கிட்ட கேளுங்க. பாய்ஸ் நீங்க கொண்டு போயிருவீங்களா? டேய் பாத்திரத்தை கொண்டு போறத சொல்லல. நான் என்ன கேட்குறேன்னா, மனசுக்குள்ள நீ கத்துக்கிட்ட விஷயத்த அப்படியே கொண்டு போயிருவியா? சரி, பரவாயில்லண்ணே. ஆனா உண்மையிலேயே அவங்க உண்மையிலேயே அவங்க கொண்டு போனாங்கன்னா அவங்க வாழ்க்கையில இந்த VBS மூலமா மாற்றம் இருக்கும். அவங்க மூலமா அவங்கள பாக்குற அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் அந்த VBS நல்ல மாற்றம் இருக்கும். அண்ணே சொல்லாதீங்க, பேனு நிறைய இருக்கும். என்ன விஷயம்? இல்ல எனக்கு புரியல, என்ன சொல்ல போறீங்க நீங்க? அப்படியா அண்ணே, நான் ஒரு கப்பு கொண்டு வந்தேன், பாத்துக்கோங்க. அந்த கப்பு எங்க போச்சு? ஓஹோ, இந்த கப்பு. சரி, சூப்பர். இந்த கப்பை வச்சு என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு தண்ணி தாகமாவே இல்லையானே? தேங்க்யூ அக்கா, ரொம்ப தாகமா இருந்துச்சு, வெயில்ல வேற வந்தேன். சார் ஓகே. தண்ணியை கொஞ்சம் குடிச்சு பாருங்களேன். குடிச்சு பார்க்கணுமா? நல்ல தண்ணி தானே இல்ல கெட்ட தண்ணி தானே? குடிச்சோம், ஒருவேளை விஷம்னா குடிச்சோன்னா வாங்கி விழுந்துருவீங்க. என்ன வச்சு டெஸ்ட்? ஐயோ, குடிக்கலாம், கொட்டிடுறீங்க. குடிச்சிடட்டுமா? நல்லா இருக்கா? நல்ல தண்ணி தானே, வீட்டுல கொதிக்க சூடு. ஓகே, நல்ல தண்ணி தான். அந்த தண்ணி அதுல ஊத்தும். என்ன காப்பி போட போறீங்களா? அண்ணே கப்பலை வச்சு காப்பி போட முடியுமா? அறிவாளியா இருக்கீங்க. சரி அண்ணே, நான் என்ன சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போதும் ரொம்ப அழகா படைச்சார். சரியா? அழகா படைச்சிருக்காங்க, ரொம்ப அழகா படைச்சாங்க. ஆனா இந்த உலகத்துக்குள்ள
பாவம் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும்போது இந்த அழகான உலகம் எப்படி மாறுச்சு தெரியுமா? எப்படி மாறுச்சு அண்ணே? எப்படிக்கா மாறுச்சு? உங்க கையில ஏதாவது கிருமிகள் வச்சிருப்பீங்க, இந்த பக்கம் இப்படி வாங்க. கிருமியா? எப்படி மாறுச்சு தெரியுமா? இப்படி எல்லாம் மாற ஆரம்பிச்சு. சரி, ஆமா, என்னமோ நீங்க ஒரு தப்புமே பண்ணாத மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த உலகத்துக்குள்ள மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால பாவம் வந்துச்சு. என்னென்ன பாவம்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாவம் சொல்லுங்க பார்க்கலாம். சண்டை போடுறதானே? ஊத்துங்க. சண்டை போடுறதா? சண்டை போடுறது, கொஞ்சம் பொய் சொல்றது. இப்ப கேர்ள்ஸ் சொல்லுவாங்க, கேர்ள்ஸ் இப்ப சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க கேரக்டர் அப்படியே சொல்றாங்க. பொறாமைப்படுறது. வேற என்னமா? அது சொல்லியாச்சு. கீழ்ப்படியாம இருக்கிறது. வேற என்னமா? கோபப்படுறது. அண்ணே, கோபப்படுறது. கெட்ட வார்த்தையை போடுறது. கெட்ட வார்த்தை எங்கயோ. என்னமா? திருடுறது. பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்கு பாத்தியா? இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய உண்டு. சரியா? பாவம் ஊத்துக்கணே. பாவம் இந்த உலகத்துக்குள்ள வரும்போது இந்த உலகம், அழகா இருந்த உலகம் மோசமா மாறிடுச்சு. சரியா? ஆனா ஊத்துக்கணே, உங்க ஆசை தீர ஊத்திக்கோங்க. சரி, அந்த உலகத்துக்குள்ளதான் யாரு வாழ்ந்துட்டு இருக்கிற தெரியுமா? நீயும் வாழ்ந்துட்டு இருக்க. சரியா? இப்ப இதை ஒன்னைய நினைச்சுக்கோ. ஓகேவா? இதை ஒன்னையா நினைச்சுக்கோ. நல்ல ஒரு புது துணி தான், சுத்தமா இருக்கிற ஒரு அழகான ஒரு பிள்ளை அந்த உலகத்துல வந்து பிறந்த. ஆனா தப்பு செய்யற இந்த உலகத்துக்குள்ள நீ இருக்கும்போது உன் வாழ்க்கை எப்படி மாறிடுது தெரியுமா? யாரை போல மாறிடுது? அழுக்கா மாறிடுது. சரியா? கேவலமா, அழுக்கா, அசிங்கமா உன் வாழ்க்கையும் மாறிடுது. இந்த வாழ்க்கை உனக்கு பிடிக்குமா? இப்படி இருந்தா உனக்கு பிடிக்குமா? உனக்கு பிடிக்காதுல்ல? உனக்கு பிடிக்காது, எனக்கும் தான் பிடிக்காது. என் வாழ்க்கையும் இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வாழ்க்கையிலேருந்து இப்படியே உனக்கு இருக்கணும்னு ஆசையா, மாறணும்னு ஆசையா? இந்த அழுக்கான வாழ்க்கையை, அசிங்கமான வாழ்க்கையை, ஆனால் இன்னொரு கப்பலையும் தண்ணி வச்சிருக்கேன், கொண்டு வாங்கினேன். இந்த அழுக்கான வாழ்க்கையை உன் வாழ்க்கையை விட்டு மாறணும். பார்த்தியா, அந்த உலகத்துக்குள்ள போகும்போது உன் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு பார்த்தியா? எவ்வளோ கேவலமாக மாறிடுச்சு பாரு. நீ உள்ளே போனோடனே இந்த உலகமும் எப்படி கேவலமாக மாறிடுச்சு பாரு, அசிங்கமாக மாறிடுச்சு. ஆனால் ஒருவேளை இந்த அழுக்கான வாழ்க்கையை ஒரே ஒருத்தரால தான் மாற்ற முடியும். அவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல உன்னை போல என்ன போல மனுஷனை வந்து பிறந்தாங்க. ஆனா தப்பே பண்ணல. சரியா? பியூரா இருந்தாங்க, தப்பே பண்ணல. ஆனா நீ செஞ்ச தப்புக்கான தண்டனை யார் ஏத்துக்கிட்டாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து. தம்பி கவனி, சிலுவையில உனக்கு பதில் ஏத்துக்கிட்டாங்க. உனக்காக ரத்தம் சிந்தினாங்க, மரித்தாங்க, அடக்கம் பண்ணப்பட்டாங்க. 3வது நாள் உயிரோடு எழும்புனாங்க. இன்னைக்கும் ஜீவிக்கிறாங்க. ஒருவேளை இந்த இயேசுவை நம்பி நீ உள்ளத்துல ஏத்துக்கொண்டன்னு வச்சுக்கோயேன், அழுக்கா இருந்த உன் வாழ்க்கை எப்படி மாறிடும் தெரியுமா? எப்படி மாறும்? புதுசா, சுத்தமா, புதுசா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த விபிஎஸ்ல நீ இதை கற்றுக்கொண்டிருப்ப அப்படின்னா, கவனி, இந்த விபிஎஸ்ல அக்கா, ஆனா இருங்க, எப்படி சுத்தமா மாறும்னு சொன்னீங்க? யாரு தன்னுடைய பாவங்களை ஒத்துக்கிட்டு இயேசு என்னுடைய பாவங்களுக்காக தான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தாருன்றத நம்பி பாவத்தை மன்னிச்சு என் உள்ளத்துல வாங்கன்னு யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை, இயேசுவை நம்பி உள்ளத்துல ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை சுத்தமா மாறும். இந்த விபிஎஸ்ல அவங்க கத்துக்கிட்டு இருப்பாங்கண்ணே. அப்படியா? அவங்க வாழ்க்கையும் மாறி இருக்குமா? ஒருவேளை மாறலன்னா கூட இந்த நாள் அவங்க பயன்படுத்திக்கலாம். தப்ப ஒத்துக்கொள்ளலாம், இயேசுவை நம்புறேன்னு சொல்லலாம், என் பாவத்தை மன்னிச்சு என் உள்ளத்துல வாங்கன்னு சொல்லும்போது உள்ளத்துல வர முடியும். சரி, ஏற்கனவே இந்த அழைப்பு கொடுத்த பிள்ளைங்க அவங்க எப்படிக்கா ஷைன் பண்ண முடியும்? அவங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? அவங்க வாழ்க்கை இப்படி ஏத்துக்கிட்டாங்கல்ல, அவங்க மறுபடியும் அதே உலகத்துல போறாங்க. உலகத்துல போகும்போது அவங்க கிட்ட இருக்கிற மாற்றத்தை யாரும் பார்ப்பாங்க தெரியுமா? அவங்க வீட்டில் உள்ள பெற்றோர் பார்ப்பாங்க, அவங்க உறவினர்கள் பார்ப்பாங்க, அவங்க சொந்த பந்தத்தில் உள்ளவங்க பார்ப்பாங்க. அவங்க வாழ்க்கையும் யாரை போல மாறிடும் தெரியுமா? சுத்தமா யாரை போல மாறிடும்? உன் வாழ்க்கையும் கரைபடாது, உன்னை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையும் என்ன செய்யாது, கரைபடாமல் காத்துக்கொள்ள முடியும். உனக்கு ஆசையாக இருக்குதா? உன் வாழ்க்கை மூலமாக உன்னை சுற்றி இருக்கிறவங்க மாறணும்னு ஆசையாக இருக்குதா? அதுக்கு நீ என்ன செய்யணும்? டேய், உனக்கு புரிஞ்சுதா? ஓகே. அதுக்கு நீ என்ன செய்யணும்? உன் தவறை ஒத்துக்கொள்ளணும். உன் தவறுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த இயேசுவை நம்புறேன்னு சொல்லணும். என் பாவத்தை மன்னிச்சு எங்க வாங்கன்னு கூப்பிடணும். ஒருவேளை நீ அப்படி கூப்பிட்டுருப்ப அப்படின்னா உன் மூலமா உன் குடும்பத்தில் உள்ளவங்க வாழ்க்கை என்ன செய்யும் தெரியுமா? மாற ஆரம்பிக்கும். அதை தான் இன்னைக்கு நீ எது மூலமாவும் பார்க்க போற தெரியுமா? இந்த பப்போட் ஷோ மூலமா பார்க்க போற. சார்,
அக்கா அழகா சொன்னாங்கல்ல, கவுனி. கவுனியா சார், மாற்றம் முதல்ல யாருக்கு அப்படின்னா உனக்கு. சரியா? எங்க உள்ளத்துல என்னால் மாற்றத்தை கொடுக்க முடியுமா? ஏன் தம்பி, உள்ளத்துல ஒரு சோப்பு எடுத்து தேய்ன்னு தேய்ச்சா உள்ளத்துல உள்ள அழுக்கெல்லாம் போயிருமா? இயேசுவன் உள்ளத்துல வந்தா மட்டும்தான் அந்த மாற்றத்தை கொடுக்க முடியும். சரியா? வாங்கிட்ட இருக்க மாற்றம் யாருக்கும் வரணும். எங்க வீட்டுக்கு போகும்போது உன் மூலமா உங்க அம்மா, இயேசு அறியாத உங்க அப்பா, உங்க தாத்தா பாட்டி, அவங்களும் யாரை ஏத்துக்கணும்? அதுதான் அந்த அக்கா சொன்ன விஷயம். புரிஞ்சதில்ல உனக்கு? இதை தான் இப்போ நாங்கள் உனக்கு காட்ட போகிறோம். கவனமாக கவனிச்சுக்க. நேராக உட்காந்துக்கேன் சார். எல்லாம் நேராக உட்காந்துக்கு. முதல்ல எல்லாம் கண்ண முடிக்குங்க. நேராக உட்காந்து கண்ண முடிக்க பார்ப்போம். ஓகே, கண்ண முடிக்கும். எல்லாரும் கண்ண முடிக்கும் சார். ஓகே. டேய், இன்னும் கண்ணை திறந்துட்டீங்களா நீங்க? ஏய், இவன்தான் அவன் வாயை பேசிக்கிட்டே இருக்கிற. இந்த பாட்டி பேசுன மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிற. அப்பா, என் அம்மா, ஏ ஓ ஓ ஓ ஓ ஓ ஜீசஸ், என் அம்மா, என் அப்பா, திங்குவா. கரெக்டா சொன்னீங்க. வாரே யப்பா. டேய், எவன்டா அவன் கிண்டல் பண்ணி சிரிக்கிறது? நான் வாரேன். இங்க வந்துட்டேன், மேல வந்துட்டேன், இந்த பக்கம் வந்துட்டேன், இப்படி வந்துட்டேன், அப்படி வந்துட்டேன். அப்பாடா. யப்பா. டேய், இந்த அண்ணனை பிடிச்சி இன்னைக்கு வாங்குன்னு வாங்க போறேன். இந்த அண்ணன் இப்படிப்பட்ட டெண்ட போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாரு ஹலோ, how are you? யமா. டேய், அமைதியா இருக்கடா. வாரே யப்பா, யம்மா, யப்பா. யாயோ. ஹலோ, how are you? Fine, thank you, bye, see you. நான் போயிட்டு வரேன். ஐயோ, நான் பாரு எதுக்கு வந்தேனே மறந்து போனேன். ஐயோ, ஏய், நான் இப்ப அழணும். எனக்கு அழுகையா வருது. நான் அழுறேன். ஓகேயா? அழட்டுமா? டேய், ஏன்டா சிரிக்கிற? நான் அழுதுகிட்டு இருக்கேன், சிரிக்கிற. ஏன் அழுறேன்னு கேளு. நான் எதுக்கு அழுறேன்னு கேளு. அதுவா, என் முகம் பார்க்கிறது எப்படி இருக்கு? என் முகம் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? ஆனா இங்க பாரு, என் ஹார்ட். ஏய், அத இன்னைக்கு காணோம். காணோம். சூப்பர் பா. அத காணோம். இங்க பாரு, இப்ப பாக்குறேன். காணோம். என்னது? எந்த பக்கம்? இந்த பக்கமா? ஏய், காணோடா. எந்த பக்கம்? என்னது? கீழையா? வாரே கீழே வந்து பாக்குறேன். வெயிட். டேய், இல்லடா. மேலையா? வெயிட், இப்ப வாரேன். டேய், காணோடா. என்னது? இந்த பக்கமா? காணோடா, பார்க்க முடியல. ஓகே, பாக்குறேன். ஓ, இதத்தான் சொன்னியா? நானும் இதத்தான் சொல்லிட்டு இருக்கேன். என் முகம் ஒயிட்டு, என் ஹார்ட் ரொம்ப டார்க். நான் ஒரு பாட்டு பாடட்டுமா?
ஏன் கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஓகே. ஹார்ட் மை ஹார்ட், ஹார்ட் மை ஹார்ட், அது வெரி டார்க். ஹார்ட் மை ஹார்ட், அது வெரி டார்க். டான்ஸ் டான்ஸ், ஏச்சி ஹார்ட் மை ஹார்ட், அது வெரி டார்க். என்னடா டான்ஸ் உனக்கு? ஏய் ஏன்டா டான்ஸ்? யாரு யாரோ யாரு யாரு சவுண்டா பேசி பாடிட்டு இருக்கிறது? நான் தான் பேசுறேன். ஆமா, நீ எதுக்கு இவ்ளோ சத்தமா பாடிட்டு இருக்கிற? அதுவா ஒண்ணும் இல்ல. ஏய் ஜானி ஜானி. இது ஜானியா? ஆமா, நான் ஜானி கிடையாது. அப்புறம் உன் பேர் ஜானி தான். எங்க பிள்ளைகளுக்கே தெரியும் என் பேர் என்ன. டிங்கு. டீனு மாத்திட்டியா? டீனு இல்ல, டீனு மாத்திட்டியா? ஆமா டீனு. ஓஹோ டேய், நீ உன் பேரை மாத்தலாம், ஆனா கரு கருன்னு இருக்கிற ஹார்ட்டை நீ மாத்த முடியாது. எங்க இருக்கு? எங்க இல்ல. இங்க பாரு, நான் பார்த்துட்டேன். உன் ஹார்ட்டை நான் பார்த்துட்டேன்டா. பார்க்க தெரியுது. முடியாது. டே 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 டே, மறைச்சாலும் எனக்கு தெரியுதுடா. எப்ப டே டீனு, பாத்துட்டீங்களா? நான் நல்லா பார்த்துட்டேன். பிள்ளைகளா? உன் இது இவ்வளவு கருப்பா வச்சிருக்க. அதுவா இந்த பிள்ளைகளுக்கே தெரியும். அது வந்து நான் போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு தாறு போட்டுட்டாங்களா, புதக்கடி ஏறி விழுந்துட்டு. சீ, பிள்ளைங்களா, இவன் சொல்றது என்ன உண்மையா? பாத்தியா பிள்ளை? என்னடா மாட்டி விடுறீங்க? பாத்தியா? ஓகே ஓகே. பிள்ளைங்களுக்கே தெரியுது. சரி சரி, கவனி கவனி. பிள்ளைங்களுக்கே தெரியுது இது தார் ரோட்ல முக்குனது இல்ல, நீ ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்க. ஆமா, நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப கடிச்சு வைப்பேன், அப்பப்ப அடிப்பேன், குத்துவேன், கெட்ட வார்த்தை பேசுவேன். இதுதான் பிரச்சனை. இதுதான் உன் பிரச்சனை. இதனாலதான் உன் ஹார்ட் கருப்பா இருக்கு. அதனாலதான் ஹார்ட் கருப்பா இருக்கா? ஆமா, நீ தப்பு செய்யறனாலதான் ரொம்ப அழுக்கா அசிங்கமா இருக்கு. அப்படியா? இது மாறுறதுக்கு நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன், கேக்குறியா? என்ன வழி? ப்ளீஸ் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஈஸிதான்டா. என்ன? உங்க வீட்ல டப்பா இருந்துச்சுன்னா ஒரு டப்பாவை எடுத்துக்கொள்ளவும். டப்பாவை? என்னது, நம்ம சமையல் பண்ண போறோமா? ஆமா ஆமா, நீ ஏதோ ஒண்ணு ஒரு டப்பாவை எடுத்துக்கொள். ஓகே, வரேன். டப்பாவை எடுத்து நான் கீழே வச்சிருக்கேன். சரி ஓகே, நான் இப்ப சொல்றதெல்லாம் எடுத்து நீ அதுல ஆட் பண்ணிக்கோ, சரியா? பிள்ளைங்க கிட்ட நான் உதவி கேக்குறேன். பிள்ளைங்களா, உடம்ப சுத்தம் பண்றதுக்கு குளிக்கிறதுக்கு நீங்க எந்த சோப்பு யூஸ் பண்ணுவீங்க? என்ன பாமா? சிந்தால் சோப்பா? சிந்தால் சோப்பை எடுத்து வெட்டி டப்பாவில் போட்டுக்கொள்ளவும். ஓகே, சிந்தால் சோப்பை எடுத்து வெட்டி டப்பாவில் போட்டுக்கொள்ளவும். ஓகே, போட்டாச்சு. சோப்பு போட்டியா? அது மட்டும் இல்ல தம்பி தங்கச்சி, தலையில இருக்கிற பொடுகு அழுக்கு இதெல்லாம் போறதுக்கு நீ என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவ? ஏ சூப்பர்ப்பா, ஹை பிராண்டான ஒரு ஷாம்பு சொல்லியிருக்காங்க. ஷாம்பு பாட்டில இருந்து ஷாம்பை பிதுக்கி ஊற்றிக்கொள்ளவும். ஓகே, ஹெட் அண்ட் ஷோல்டரை ஹெட்டுக்குள்ள தூக்கி போட்டு வச்சி ஷாம்பு தூக்கி உள்ள போட்டே. பிதுக்கி போட்டுட்டியா? போட்டாச்சு. தம்பி தங்கச்சி, உன் அழுக்கான பல்லு சுத்தமாகிறதுக்கு நீ என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுவ? கோல்கேட், பெப்சோடன்ட். டேய் டினு. சொல்லுங்க. டினு, நிறைய பிராண்ட் சொல்றாங்க, எல்லா பிராண்ட்லயும் எடுத்து பேஸ்டை போட்டுக்கொள்ளவும். ஓகே, பேஸ்ட் போட்டாச்சு. அடுத்தது அப்புறம் திரவியபுரத்துல ஜயான் ஃபெலோஷிப் சர்ச் இருக்கு பாத்தியா? ஆமா, சீயோன் ஜெப வீடு. ஆமா, அந்த சர்ச்சுக்கு பின்னால ஒரு டாய்லெட் இருக்கும். ஆமா, அதுக்கு என்ன? அது நாருன்னு சொல்லாத, அந்த டாய்லெட்டுக்குள்ள ஒரு ஃபெனாயில் இருக்கும். ஓகே, ஃபினாயில் இருக்கும். ஆமா, புதுசா பாஸ்டர் வாங்கி வச்சிருக்காங்க. என்ன? அந்த ஃபினாயிலை எடுத்து டப்பாவில் ஊற்றிக்கொள்ளவும். ஃபினாயில் எடுத்து எப்படி ஊத்துறது? டேய், அம்மா பெரிய டாய்லெட்டு
சுத்தமாகும் போது ஏன் உன் உள்ள சுத்தமாகாதா? அதையும் ஊத்திக்கோ அதுக்குள்ள. ஓகே, நான் உள்ள போட்டுட்டேன். ஓகே, சரி, இனி என்ன செய்யணும் தெரியுமா? கலக்கு 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 கலக்கு. ஓ எல்லாத்தையும் சேர்த்து கலக்கணுமா? ஆமா, கலக்குவோமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? நாங்க எல்லாரும் சேர்ந்து கலக்குறோம். 1 2 3 கோ. கலக்கு 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 கலக்கி தூர ஊத்திரலாம். டேய், தூர ஊத்துறதுக்கான இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்றேன். நீ அது வாயில ஊத்திக்கோ. என்னது? என் வாயில ஊத்துறதா? ஏன் உன் முகத்துல ஊத்த? வாயில ஊத்து பாரு. வெளியே இருக்கிற உடம்பு, பல்லு, டாய்லெட்டு இது எல்லாம் சுத்தமாகும் போது இத பாரு, இந்த கருப்பா இருக்கிற அழுக்கு காட்ட சுத்தமாகாதா? ஆகுமா? ஆமா, சீக்கிரம் போ, சீக்கிரம் போய் வாயில ஊத்தி குடி. ஓகே, நான் எல்லாத்தையும் கலக்கி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, thank you for your good advice. நான் பாட்டு பாடுறேன், எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. பாடுங்க பாப்போ. ஹார்ட் மை ஹார்ட் அது வெரி டார்க். பாடுகிட்டே இருங்க. ஹார்ட் மை ஹார்ட் அது வெரி டார்க். ஹார்ட் மை ஹார்ட். டேய் தம்பி தங்கச்சி, நான் கொடுத்த அட்வைஸ் கரெக்டாடா? தப்பா? ஐயோ, இந்த டீனு பையனுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. நான் போய் ஒளிச்சுக்கிறேன். அவன் வந்து கேட்டா சொல்லாதீங்க, சரியா? ஐயோ, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. அச்சச்சோ. ஹார்ட் மை ஹார்ட் அது வெரி டார்க். ஹார்ட் மை ஹார்ட் அது வெரி டார்க். ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. டேய், எவன்டா அவன் வேண்டாத வேலை பண்றது? டேய், சீ, வாயை மூடு. என்னது டிடிஎஸ் சவுண்ட்லாம் கேக்குது? இல்ல, அந்த இங்க பாரு, சிங்கத்துடைய பேச்ச கேட்டு எல்லாத்தையும் கலக்கி குடிச்சிருக்கேன். ஐயோ, ஏதோ சவுண்டா வருது. ஐயோ, என்ன திருப்பி? ஏச்சி, வாய மூடு. ஏச்சி, இங்க பாருங்க, இறையாதே அமைதலாயிரு. ஏச்சி, ஏய், ஏன்டா சிரிக்கிற? கஷ்டமா இருக்குடா. ஏச்சி, டேய், வாய மூடு. ஏய், அமைதியா இரு, பேச்சு விடுவா பேச்சு. ஏச்சி, டேய், எவன்டா அவன் சிரிச்சுட்டே இருக்குது? எப்ப பார்த்தாலும் சிரிக்கிறதா உங்க வேலையா? ஏய், சீ. ஏச்சி, டேய், ஏன்டா சிரிக்கிறீங்க? ஏன் ஆட்டுதான் சுத்தமாகல? ஆச்சு, ஆமா ஆமா, எங்க ஆட்ட காண எங்க போச்சு? இந்த பாருங்க, அதான் ஆட்டு சுத்தமாகல, வயிறுலாம் கலக்கியாச்சுல்ல. ஆச்சு, ஏய் பாடுங்க, ஆட்டு வை ஆட்டுனே பாடுங்க. ஆட்டு வை ஆட்டு அது வெரி டார்க். என்ன ஒரே நாத்தமா இருக்கு? சீ, என்ன பிள்ளைகளா, வெரி பேட் ஸ்மெல். ஆட்டு மை ஆட்டு அது வெரி டார்க். டார்க் டீனு, டீனு, என்ன என்ன என்ன? உன் மேல ஒரே நாத்தமா இருக்குடா. அதுவா, வரும்போது அந்த சாக்கடையில விழுந்துட்டேன். என்ன டீனு, ஒரே சத்தமா கேக்குது? நடந்த கதையை கேளுங்க. எல்லாத்தையும் கலக்கி குடிக்க சொன்னாங்க. வயிற்றுக்குள்ள கரவிட வயிற்றுக்குள்ள சவுண்டா கேக்குது. ஏய், நீ சிங்கம் சொன்னதை கேட்டியா? ஆமா, அந்த சிங்கம் சொன்னதை கேட்டு வயிறுக்கு ரொம்ப பிரச்சனையா போச்சு. அவன் ரொம்ப மோசமானவன்டா. அப்படியாடா? நான் பாருங்க, எனக்கு நல்ல ஐடியா ஒன்று கொடுக்கல ப்ளீஸ். ரொம்ப ஈஸி. அந்த அழுக்கு காட்டு சுத்தமாகணும் தானே? ஆமா.
அதுக்கு நீ என்ன செய்யணும்னா என்ன செய்யணும்? இந்த திரவியபுரம் இருக்குல்ல, ஆமா, திரவியபுரத்துல என்ன பண்ணணும்? அதுல ஒரு குளம் இருக்கு. ஆமா, புதுசா வந்திருக்கு. அந்த குளத்துல 3 தடவை பொங்கி பொங்கி மங்கி மங்கி டேய், மிதிச்சா சட்டினி ஆயிருவ. ஓகே, முங்கி முங்கி 3 தடவை எழுப்பு போது என்ன ஆகும்? உன் கருப்பு இதயம் சுத்தமா மாறிரும். என்னது? சுத்தமா மாறிடுவா? அடடடடடா, இது ரொம்ப ஈஸியா இருக்குதே. சூப்பர் ஐடியா. நான் பாட்டு பாட போறேன், சேர்ந்து பாட்டு பாடுங்களேன். ஹாட்டு மை ஹாட்டு, அது பாடுங்க. அது வெரி டார்க். ஹாட்டு மை. என்னடா டான்ஸ் ஆடிட்டு இருக்க? கீழே வாடா. பிள்ளைங்களா, குளத்துல முங்கி எழும்புனா கருப்பு ஆட்டு சுத்தமா மாறுமா? ஐயோ, அங்க முதலையெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. டீனு என்ன ஆக போறான்னு தெரியலையே. ஐயோ, ஹாட்டு மை ஹாட்டு பாருங்க. அது வெரி டார்க். ஹாட்டு மை ஹாட்டு, அது வெரி டார்க். அடேங்கப்பா, எவ்வளவு பேர் உட்கார்ந்திருக்கீங்க? நீங்கெல்லாம் குளிக்க வந்திருக்கீங்களா? அப்ப இன்னைக்கு இவ்வளவு நாள் நீங்க குளிக்கலையா? டேய், நான் பாரு, நீங்க குளிச்சீங்களோ இல்லையோ, ஆனா நான் குளிக்க போறேன். அதுவும் ஜம்ப் பண்ணி குளிக்க போறேன். எனக்கு ரெடி 1 2 3 சொல்லுவீங்களா? ஓகே, வெயிட் ரெடி ஸ்டார்ட். 1 அப்பாடா. ஐயோ, காட்டு வந்துருச்சுடா. டேய், மறுபடியும் இன்னும் 2 சான்ஸ் இருக்குல்ல, சொல்லுங்க பாப்போம். ரெடி 1 2 3. அப்பாடா, ஹாட்டு போயிருச்சு, ஹாட்டு போயிருச்சு, ஹாட்டு போயிருச்சு. டேய், ஏன்டா வந்த? கீழே போ, கீழே போ. நான் அச்சோ, டேய், நமக்கு தான் சான்ஸ் 3 சான்ஸ் இருக்குல்ல. மறுபடியும் ரெடி 1 2 3 சொல்லுங்களே ப்ளீஸ். அப்பாடா, ஹாட்டு போயிருச்சு, 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 ஹாட்டு போயிருச்சு. இது என்னது? சோஃபா, சோஃபா மாதிரியே இருக்கு. ஐயோ, அப்ப ஆட்டு போகலையா? அப்ப ஏன் சும்மா இருக்கீங்க? பாடுங்க. ஆட்டு வை ஆட்டு, அது வேறு. எனக்கு ரொம்ப வா ஏடிக்கிற, வா வா. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. யாரு இது? ஓ ஓ, யாரு இது? ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறது யாரு? ஆட்டு மை ஆட்டு, அது வெரி டார்க். ஆட்டு மை ஆட்டு, அது வெரி டார்க். ஓ, ஏ டீனு, என்னடா பிரச்சனை உனக்கு? எனக்கு என் ஹார்ட் சுத்தமா மாறணும். நிறைய பேர்கிட்ட ஐடியா கேட்டேன். சிங்கத்துக்கிட்ட கேட்டியா? ஆமா, எல்லாத்தையும் கலக்கி குடிக்க சொன்னாங்க. வயித்துக்குள்ள அந்த மாதிரி சவுண்ட் ஆஃப் கேக்குது. வேற யானை கிட்ட போனேன். யானையும் நீங்க கேட்க வர்றது எனக்கு புரியுது. யானை கிட்ட போனேன். யானை தண்ணிக்குள்ள முங்குன்னு சொல்லிச்சு. ஆனா முங்குனே. ஆனா எனக்கு அடிதான் பட்டுச்சே தவிர எங்க ஆட்டு சுத்தமாவே வரல. சரி டீனு, நீ அழாத. நான் உனக்கு ஒரு சூப்பர் ஐடியா சொல்றேன், கேக்குறியா? என்ன ஐடியா? இந்த கருப்பு ஆட்டு சுத்தமா மாறணும்னா
சொல்லல. நீ என்ன செய்யணும் தெரியுமா? தப்பு செஞ்சேன்றத ஒத்துக்கோ. ஓ, நான் தப்பு செஞ்சிருக்கேங்கிறத ஒத்துக்கணும். ஆமா. ரெண்டாவது, ஓ தப்புக்காக தான் இயேசு சிலுவையில அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தாங்கன்றத நம்பணும். ஓ, எனக்காக என் தப்புக்காக இயேசு உயிரை கொடுத்தாங்க, மரித்தடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தாங்க, இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை நான் நம்பணும். ஆமா. ஓகே, அடுத்தது மூணாவது, என் பாவத்தை மன்னிச்சு என் மனசுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடணும். ஓ, என் பாவத்தை மன்னிச்சு என் மனசுக்குள்ள வாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்படி கூப்பிட்டனா யார் உன் உள்ளத்துல வருவாங்க தெரியுமா? யாரு? ஜீசஸ். அப்படியா? அவங்க வந்தா உன் ஹார்ட் சுத்தமா மாறிடும். ஓ, என் பழைய வாழ்க்கை மாறி புதிய வாழ்க்கை கிடைக்குங்கிறீங்களா? ஆமா. நீ இப்பவே பிரேயர் பண்றியா? கண்டிப்பா பண்றேன். Thank you for your good advice. நான் பாருங்க, ஏய் தம்பி தங்கச்சி, எல்லாம் கண்ணை முடிக்கும். நான் பாரு, நான் கண்ணை முடிக்கிறேன், நான் ஜோமனு போறேன். உனக்கும் ஆசை இருந்துச்சுன்னா நீனும் பண்ணிக்கோ, சரியா? எல்லாம் கண்ணை முடிக்க. அன்புள்ள ஆண்டவரே, நான் நிறைய தப்பு பண்ணிருக்கிறேன். என் தப்பை நான் ஒத்துக்கிறேன். எனக்காக உங்க உயிரையே கொடுத்தீங்க. இன்னைக்கும் உங்க உயிரை கொடுத்த மட்டும் இல்ல, இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதை நான் நம்புறேன். என் பாவத்தை மன்னிச்சு என் குட்டி உள்ளத்துக்குள்ள வாங்க. எனக்கு இந்த கருப்பு காட்டே பிடிக்கல. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னது கேட்கல? பின்னாடியா? பார்த்துட்டு டேய், ஒண்ணு இல்லடா. எங்கடா இருக்கு? என்னது கீழே இருக்கா? வர வெயிட் பண்ணு. எப்பப்பா ஏன்டா போட்டு? இல்ல, பின்னாடியா? மறுபடியுமா? வர வந்துட்டேன். அப்பாடா, அப்பா, இங்க இருக்கா? ஏன்டா கஷ்டப்படுத்துறீங்க? வர கீழே வர. அப்பாடா, அப்பாடா. எங்க? ஓ, நீங்க சும்மா சொல்றீங்க, ஏமாத்தாதீங்க. ஓகே ஸ்டாப். நான் பாக்குறேன். இங்கதான் நான் பார்க்க சொன்னீங்க, பாக்குறேன். என் அறுப்பு காட்டு சுத்தமா மாறிடுச்சு. நான் இப்ப பாட்டை கொஞ்சம் வித்தியாசமா பாடுறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் வித்தியாசமா பாடுறீங்களா? ஹார்ட் மை ஹார்ட், அது இப்போ ஒயிட். ஹார்ட் மை ஹார்ட், அது இப்போ ஒயிட். ஹார்ட் மை ஹார்ட், அது இப்போ ஒயிட். பை பை, see you, bye bye, see you. போயிட்டு வரேன். என்ன? நான் போயிட்டு வரேன். அப்போ உங்க வீட்டுல 5 4 3 2 1 0. 10 நிமிஷம் ஆயிட்டா? அப்ப நீ பார்த்துக்கிட்டே வரந்தா? டேய், ஓ ரசிச்சு வர. டேய், நான் பீச்லயே படுத்துட்டு இருக்க. சார், ஓகே, உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விபிஎஸ் உடைய நோக்கம் என்ன தெரியுமா? சரி, கவனி. நோக்கி பாருங்கிறதா நோக்கம். ஆனா கவனிய, யாரை நோக்கி பார்த்தாதான் மாற்றம் வரும்? இயேசுவை நோக்கி பார்த்தா மட்டும்தான் மாற்றம் வரும். இங்க கவனிய, உன் உள்ளத்துல இருக்கிற மாற்றம் கவனி, இங்கேயோடி விட்டுட்டு போயிடாத. நல்லா புரிஞ்சுக்க தம்பி தங்கச்சி. இங்க பாரு அண்ணனை கவனிய. 2004 இதே மாதிரி ஒரு விபிஎஸ் ஊழியத்துல தான் இயேசுவை என் உள்ளத்தில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டேன். கவனி. இந்த விபிஎஸ் ஊழியம் என்னால் மறக்கவே முடியாது, சரியா? அன்னைக்கு நான் என்ன தெரியுமா சொன்னேன்? அப்படி கிலோக்காரு, இயேசுவே, நான் வாழ்ந்தா உங்களுக்காக உங்க வேலையை செய்வேன். என்ன பாரு, இன்னைக்கு ஓம் முன்னால நின்று ஆண்டவரை போயிட்டு சொல்றேன்ல. சார் கவனி, அந்த தம்பிமார் கவனிக்கல. சார், இந்த விபிஎஸ் மாற்றத்துக்காக கத்துக்கோ,
ஒருவேளை இயேசு உள்ளத்துல ஏத்துக்காத தம்பி தங்கச்சி கவனி, இப்பவும் வாய்ப்பு இருக்கு. நம்பி உள்ளத்துல ஏத்துக்கோ. இந்த உலகம் இல்லை, நித்தியமான பரலோக வாழ்க்கை உனக்கு ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் அண்ணன் அக்கா சொல்லியிருக்கிறோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த, அமைதியாக இதை எங்களை ஏற்றுக்கிட்ட எல்லா விபிஎஸ்ல இருக்கிற பொறுப்பாளர்கள், பாஸ்டர், அவங்க பாஸ்டர் அம்மா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.